Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சும்மா பஞ்ச் டைலாக்கே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? சினிமாவா அது? பாசிசம், பாயாசம், வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, அதாவது ஹேஷ்டேக்குன்னு சொல்லி திமுகவும் பாஜகவும் பேசி வைத்துக்கொண்டு கேம் ஆடுறாங்க. அந்த கேமுக்கு நடுவில் நம்ம ஆளுங்க வரான், டிவிகே ஃபார் டிஎன் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இது ஒரு விஷயமாங்க? சினிமாவில் சொல்கிற டைலாக் மாதிரி சொல்லியிருந்தேன் எப்படிங்க? ஹிந்தின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க விஜய். அங்கே போர்டு போட்டுருக்காரு, மும்மொழி கொள்கைகள் ஹிந்தி கெட் அவுட்னு. நான் சொல்கிறேன், ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஒரு ஆளுங்கட்சி பாஜக. இதை பற்றி விமர்சிப்பதற்கு, பெயரை சொல்லி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? அது வருஷம் யாரு? அவரும் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாங்க? திமுகவுக்கு வியூகங்களை வகுத்து கொடுத்தாங்க சார். ஊழல் கட்சி திமுக, குடும்ப கட்சி திமுக. அந்த கட்சிக்கு ஏங்க 4 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தீங்க? பணம் கொடுத்துருப்பாங்க சார், அதனால வேலை பார்த்தேன். சரியான பாயிண்ட். பேமெண்ட் கொடுத்தா மேடைக்கு மேடை விதவிதமாக பேசுவீங்க, அப்படிதானே? டெல்டா விட, கோவையை விட, அந்த மேற்கு மண்டலத்தை விட வட மாவட்டங்களில் அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி விஜய் கைப்பற்றி விடுவார் என்ற அச்சத்தில் திரும்ப இருக்கிறார். அதனால் விஜய் எங்கு போனாலும் இந்த விசிகா போவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். முதலமைச்சருடைய பிறந்த நாளில் காளியம்மாள் திமுக சேரலாம், அல்லது மார்ச் 3ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தின் போது சேரலாம். காளியம்மாள் திமுகவில் சேர்ந்தால் எம்பி பதவியா, எம்எல்ஏவா, மீன் வாரிய தலைவரா? திமுகவில் ரொம்ப காலமாக இருக்கார் அவர், போடுறாரு. அப்போ என்ன பேசி முடிச்சாங்க? ஆமாம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. தாவேக்க ஆரம்பித்து 2வது ஆண்டு விழா ஒரு மிக பிரம்மாண்டமாக மாமல்லபுரத்தில் தாவேக்க கட்சியினர் கொண்டாடி இருக்காங்க. எல்லா கட்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஒரு கட்சிக்கு மேடையில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து உட்கார்ந்துருக்காரு. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த நடந்து முடிந்த இந்த தாவேக்காவுடைய இந்த 2ஆம் ஆண்டு விழாவை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. குறிப்பாக ஒன்றிய அரசு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தோம். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி மட்டும்தான் அவர் பேசினார், மற்ற இதை பற்றியும் ஒரு விரிவாக பேசவே இல்லை. சரி, தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றியாவது பேசுவார் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதே போல் பல்வேறு பாலியல் பிரச்சனைகள், இதை பற்றியெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 பற்றியுமே பெருசாக அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. விஜய் பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? வழக்கமாக அவருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க ஸ்கிரிப்ட் சினிமாவுக்கு, அது மனப்பாடம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து கூட பின்னாடி பேக் வாய்ஸில் சொல்லுவாங்க, அது சொல்லிக்கலாம். அந்த பேக் வாய்ஸை எடிட்டிங்கில் கட் பண்ணுவாங்க. ஆனால் இதற்கு முன்பும் வந்து மாநாட்டில் பேசியிருக்காரு, அவர் மனப்பாடம் பண்ணி பேசினாரா, ஸ்பான்டேனியஸாக அடிச்ச வந்ததா அந்த பேச்சு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். நல்லா பேசினார். கண்டிப்பாக வந்து ஒரு எல்கேஜி அரசியலில் வந்து ரொம்ப இல்லாமல் விமர்சிக்கக்கூடாது. ஒரு படிப்படியாக தவழ்ந்து வருகிற ஒரு குழந்தை என்ன பேசணுமோ ஒரு மாநாட்டில் தெளிவாக பேசிட்டார். அவருடைய பேச்சு மாநாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு கொள்கை வழிகாட்டி யார், கொள்கை தலைவர்கள் யார், அப்புறம் அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார், இல்லை நல்லா பேசினார். ஆனால் மீண்டும் 2வது ஆண்டு விழாவில் இன்னொரு 10 மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது. நீங்கள் 2026 இலக்குன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. வழிநெடுக போஸ்டர்கள், எங்கள் இலக்கு, எங்கள் குலசாமி, எங்கள் தெய்வம், வருங்கால முதல்வர்னு அடித்து வச்சுருக்கீங்க. சரி, ரைட்டு, தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் எல்லாரும் செய்கிற கட்சிகள் தான். 20 நிமிட அந்த பேச்சில் நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன பேசினார், தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசினார், அவருடைய தொண்டர்களுக்கு என்ன பேசினார், அதாவது மெசேஜ் கொடுக்கணும். 2வது ஆண்டு விழா நாங்கள் மாவட்ட செயலர் போட்டிருக்கோம், இப்படிலாம் அரசியல் பண்ண போகிறோம், கூட்டணி கிடையாது, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் யாருடன் கூட்டணி போக போவதில்லை, ஆட்சிக்கு வரப்போகிறோம், ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்காத நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வரும், அதற்கு இப்படிலாம் செயல்பாடுகள் இருக்கிறது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு 4 எக்ஸாம்பிள். அப்புறம் ஊழலை ஒழிக்கப் போகிறோம், திமுக ஆட்சியில் ஊழல் இப்படிலாம் இருக்குது, அது வந்து நண்பர் பிகே என்னோட நண்பராக வந்திருக்கிறார், தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் வரவில்லை, நண்பராக வந்திருக்கிறார், அவரை மேடை ஏற்றிருக்கிறாரு. சரி, ரைட்டு, எல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்ன ஊழல்னா என்ன, அவர் ஒரு 3 பட்டியல் போட்டார்ல. ஆமா, தமிழ்நாட்டில் வந்து வகுப்புவாதம் இருக்கு, குடும்ப ஆட்சி இருக்கு, ஊழல் இருக்குங்கிறாரு. அதாவது
இந்தியாவிலே பெஸ்ட்டு மாடல் குஜராத் மாடலுங்கிறார். யார்? பிரசாந்த் கிஷோர். பெஸ்ட்டு மாடல் குஜராத் மாடல். தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. இது 3 விஷயம். 1 ஊழல், கரப்ஷன் சொல்கிறார். அடுத்து கம்யூனிசம், வகுப்புவாதம். 3வது டைனஸ்டி, CCD அப்படிங்கிறார். ஒரு புது டேர்மை வழக்கம் போல் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவர் அந்த மேடையில் சொல்லும்போது விஜய் உத்து பார்க்கணும், தொண்டர்கள் உத்து பார்க்கணும், மீடியா உத்து பார்க்கணும். அதனால் CCD இதை அவாய்ட் பண்ணிட்டா தமிழ்நாடு வளர்ந்துடும்ன்றார். குஜராத் மாடல் பெஸ்ட்டு மாடல்னு சொல்கிறார்ல, ஏன் ஜன் சுரக்ஷன் கட்சி ஆரம்பிச்சிங்க? ஏன் பாஜகவில் போய் பதவி வாங்கியிருக்கணும்? எதுக்கு காங்கிரஸில் போய் துணைத்தலைவர் பதவி கேட்டீங்க? துணைத்தலைவர் பதவி கிடைக்கலன்னு கட்சி ஆரம்பிச்சிங்க. பிரதமர் பதவி ஆசையில் உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தது? தலைவர் ஆகணும், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிட்டு பிரதமர் ஆகிடணும், அதான ஆசை அவருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு. வேறு என்ன ஆசை? நீ குஜராத் மாடல் பெஸ்ட்டு மாடல்னு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பட்ட நபராக பார்க்கப்படுவார்? நான் ஊழல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குடும்ப ஆட்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இங்கே என்ன வகுப்புவாதம் இருக்குது? என்ன வகுப்புவாதத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க கையில்? சொல்லுங்கள், சொல்ல விளக்கம் சொல்லணும்ல. போகிற போக்கில் CCD என்ன டிசீஸாக அது சொல்லிட்டு போகிறதுக்கு? தமிழ்நாட்டு அந்தளவுக்கு வகுப்புவாத பிரச்சனைகள் கிடையாது, சாதிய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள் இருக்குது. மதவாதம் இருக்கா? இல்லை. அது வந்து திமுக ஊக்குவிக்குது, அதிமுக ஊக்குவிக்குது, காரணம் இருக்கா? இல்லை. எங்கேயாவது ஒரு உதாரணம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு மேடையில் பேச வச்சிங்க, சரி, அவர் பட்டியலிட்டார்ல இதெல்லாம், அதை துணிச்சலாக சொல்வதற்கு விஜய்க்கு ஏன் வாய் வரல? சொல்லமா இல்லையா? விஜய் சும்மா பஞ்ச் டைலாக்கே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க சினிமாவா? அது பாசிசம், பாயாசம், வாட் ப்ரோ, ராங் ப்ரோ. அவ்வளோ இன்னொன்று பயங்கர ஜோக் எனக்கு. அதாவது டிடிவி தினகரன் தான் அந்த ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், ஸ்லீப்பர் செல். அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்த, ஸ்லீப்பர் செல்லு. அதாவது ஹேஷ்டேக்குன்னு சொல்லி திமுகவும் பாஜகவும் பேசி வைத்து கொண்டு கேம் ஆடுறாங்க. அந்த கேமுக்கு நடுவில் நம்ம ஆளுங்க வரான், டிவிகே ஃபார் டிஎன் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இது ஒரு விஷயமாங்க? சினிமாவில் சொல்கிற டைலாக் மாதிரி சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? எழுதலாம், யார் வேணாலும் எழுதலாம். தாமரை, உங்கள் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர் ஃபார் தாமரை, இல்லை தாமரை ஃபார் தஞ்சாவூர், தாமரை செல்வன் ஃபார் தஞ்சாவூர். நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு அரசியல் ஆசை இருந்தால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் ஆசை அது. போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? மாட்டாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? என்ன ஸ்டீம் மிட்டாய் கடையில், அடையார் ஆனந்த பவன் கடையில், இல்லை வசந்த பவனில் விற்கிறது, அடையார் ஆனந்த பவனில் விற்கிறதா? அது மிட்டாயா? அது 2026 போய் எடுத்துன்னு போகிறதுக்கு முதல்வர் பதவி. 69,000 பூத்து, அதில் ஆட்கள் இருக்காங்க. பூத் கமிட்டி மாநாடு போட போகிறோம். எல்லாம் உண்மை. பாக முகவர்கள் மாநாடு தமிழில். எஸ். எப்படி? பாக முகவர்கள் மாநாடு யார் நடத்துது? திமுக நடத்திருக்காங்க. அப்போ இது புதுசு கிடையாது. பூத் கமிட்டி மாநாடு புதுசு கிடையாது. மண்டல வாரியாக திமுக பாக முகவர்கள் மாநாடு. அதனால் நீங்கள் நடத்துறது எதுவுமே புதுசு இல்லை. நீங்கள் சொல்கிற அரசியல் பஞ்சு டைலாக் புதுசு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கோடிட்டு காட்டணும்? 2026 ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அந்த இலக்கு எப்படி? எங்கள் பாதை என்ன? ஊழல்னு PK சொன்னார். தமிழ்நாட்டில் இந்த 3-4 வருஷத்தில் திமுக செய்த ஊழல்கள் இதோ 1 2 3 ஒரு 2-3 பட்டியல். என்ன துறை, என்ன ஊழல், எவ்வளோ கோடி சொல்ல வேண்டியதானே? ஏன் துணிச்சல் இல்லை? சரி, திமுகவை நீங்கள் வந்து அரசியல் எதிரி சொல்ல முடியல, பேர் சொல்ல முடியல, பாயாசங்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த தேஞ்சு போன ஒரே ரெக்கார்டை போடுவீங்க பாயாசம்னு? சரி, பாஜகவை பாசிசம்னு சொல்கிறீங்க, அதுவும் தேஞ்சு போன ரெக்கார்டு தான். மாநாட்டில் சொல்லிட்டீங்க. ஏன் புது டைலாக் எழுதுகிற ஆள் இல்லையோ? அதே டைலாக் ஆள் தானே. புதுசாக வந்து எழுதி கொடுக்குற ஆள் வந்திருக்காருல்ல ஒருத்தர். யார்? ஒருத்தருக்கு 3 பேர்லாம் இருக்கா, 4-5 பேர் வந்துக்கிறாங்க. கொள்கை பரப்பு செயலாளர், இணைச் செயலாளர், துணை செயலாளர்னு. யோசித்து பாருங்க. அந்த மாநாட்டில் பேசின டைலாக்கு பேசினா அங்கே கைத்தட்டல் வரும். ஆனால் மக்கள் யோசிப்பானா இல்லையா? பாசிசம்னு பேசுகிறீங்க. எது பாசிசம்? தமிழ்நாட்டில் நீங்கள் இருமொழி, பெரியார் சமூக நீதி போராளி, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவருடைய பங்கு இருக்குது. அப்போது நீங்கள் இந்தி மொழி திணிக்கிற இந்த விஷயத்தை நான் எதிர்ப்பேன். இந்தின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க விஜய். ஆமாம்,
அங்கே போர்டு போட்டிருக்காரு, மும்மொழி கொள்கைகள் இந்தி கெட் அவுட்னு. இல்ல பெரியார கொள்கை தலைவரா விஜய் வச்சிருக்காரு. சீமான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெரியார் மீது என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் கூட சொல்ல முடியாது, அது அவதூறு. அந்த அவதூறுக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து பதில் சொல்லவே இல்லையே சார். கொள்கை தலைவரா ஏன் வச்சிருக்காரு? சீமான் ஏங்க இழுக்கிறீங்க? பாவம், அவரே நொந்து போயிருக்காரு, அவர் விட்டுருவோம். நான் சொல்றேன், ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஒரு ஆளுங்கட்சி பாஜக, இதை பற்றி விமர்சிப்பதற்கு, பெயரை சொல்லி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? விஜய் வரவேற்கிற அரசியலை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் இது போதுமா? இது சரியா? இது நியாயமா? நீங்கள் இந்தி கெட் அவுட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். அவரை விட்டுருங்க, பாவங்க, அவர் ஹிந்திக்காரருங்க. அவர் பீகார்காரன் கூட சொல்ல மாட்டேன், ஹிந்திக்காரர். அவர் சும்மா சொல்லிக்கலாம், இஃப் டிவிகே வின்ஸ் ஐ வில் கிவ் தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவேக்கா வெற்றி பெற்றால் தமிழ்ல பேசுவேங்கிறாரு. நான் நன்றி உரையாற்றுவேன், தமிழில் பேசுவேன். சரி, நீ தமிழ்லேயே பேசவே முடியாது, இந்த மாதிரி டைலாக்லாம் விடக்கூடாது, இதெல்லாம் பஞ்சு டைலாக். இது ஒரு பஞ்சு டைலாக், இது ஒரு ஹேஷ்டேக். எப்படி? தமிழில் பேசுவேன் பிரசாந்த் கிஷோர் ஹேஷ்டேக், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்களே திமுகவும் பாஜகவும் பேசி வைத்து கொண்டு ஹேஷ்டேக் விளையாடுகிறது. மொத்தம் 20 நிமிஷமோ 2.5 மணி நேரமோ ஒரு கேம் தான். நீங்கள் என்ன பேசணுமோ திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு ஏன் தைரியம் இல்லை? சார், விஜய் பேச வேண்டிய பேச்சு ஆதவர்ஜுனா பேசிட்டார், நம்ம எடுத்துக்கலாம். என்ன பேசினார்? அதாவது திமுக ஆட்சி 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, சரி, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி அதுல இருந்து ஊழல் பண்ணலாம், திமுக அரசு கடன் வாங்கி அதுல ஊழல் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா வச்சிருக்காருல்ல. ஆதவர்ஜுன் யாரு? ஒரு விளையாட்டு சங்கத்திலேயே ஒரு தலைவரா இருக்காரு சார். அவர் எங்க இருந்தாரு? அவர் விசிகால இருந்தாரு சார். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? அதுக்கு முன்னாடி திமுகவுக்கு தேர்தல் பிரச்சார வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காரு சார். அவரும் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாங்க? திமுகவுக்கு வியூகங்களை வகுத்து கொடுத்தாங்க சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திமுகவுக்கு வியூகங்கள் வகுத்து கொடுத்தாங்கல்ல? ஆமா சார். சரி, இப்போ யார் கை காட்டுறாங்க? விஜயை கை காட்டுறாங்க. அடுத்த 4 வருஷத்துக்கு முன்னாடி யார் கை காட்டினாங்க? ஸ்டாலினை கை காட்டினாங்க. சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஊழல் கட்சின்னு தெரியாதா? மன்னர் வகையறான்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாது. கலைஞருக்கு பிறகு யாருன்னே தெரியாத போது இல்லை ஸ்டாலின் ஒருத்தர் தலைவராக்கணும் அப்படின்னு திமுக தலைவராக்கினாங்களா? அப்படிலாம் இல்லை. கலைஞர் இருக்கும் போதே அவருக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்துட்டாரு. அது விடுங்க, கலைஞர் குடும்பத்தில் வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அழகிரி இருந்தாரு, அப்புறம் கனிமொழி இருந்தாங்க, அப்புறம் செல்வி எல்லாம் இருந்தாங்க. அரசியல பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அவங்க. ஸ்டாலின் இருந்தார், அழகிரி இருந்தார், கனிமொழி இருந்தாங்க. அதுக்கு பேர் என்ன? குடும்ப ஆட்சி தானே, குடும்ப அரசியல் தான். அப்போ ஆதவர்ஜுன் தெரியாதா? பிகேக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாது. தெரியும். திமுக ஆட்சி மீது ஊழல் முன்னாடி குற்றச்சாட்டு இது வரைக்கும் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? வச்சிருக்காங்க. 2006 to 2011 எத்தனை ஊழல் வைத்திருப்பார்கள்? சரி, ஊழல் கட்சி திமுக, குடும்ப கட்சி திமுக. அந்த கட்சிக்கு ஏங்க 4 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தீங்க? எது வேலை பார்த்தீங்க? பணம் கொடுத்துருப்பாங்க சார், அதனால வேலை பார்த்துருக்காங்க. சரியான பாயிண்ட். பேமெண்ட் கொடுத்தா மேடைக்கு மேடை விதவிதமாக பேசுவீங்க, அப்படி தானே? கேள்வி சரியா இல்லையாங்க? சரியா? நான் தப்பா பேசுறேன்னா? கரெக்டாக தான் பேசுறீங்க. மேடைக்கு மேடை பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு பேசுகிற வாய் எந்த வாய்? இன்னைக்கு விஜய் 4 வருடம் கழித்து, ஒருவேளை நான் தப்பா, ஒருவேளை என்னோட யூகம் தப்பா போகலாம், ஒரு பத்திரிக்கைலாம் நான் தவறாக கூட சிந்திக்கலாம். ஆனால் 4 வருடம் கழித்து ஆதவர்ஜுன் எம்பி ஆகவில்லை. 4 வருடம் கழித்து விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரவில்லை. அப்போ ஆல் இண்டியா லெவலில் பிரசாந்த் கிஷோர் போடுகிற திட்டம் பலிக்கவில்லை. அப்போ இதே பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜுன் யாரை கை காட்டுவார்கள் என்று இப்போதே நான் யோசிக்க தொடங்குறேன். என்னோட கணிப்பு தவறாக இருக்கலாம். ஏன்னா ஏன் கணிப்பு தவறாக போகலான்னா, ஏன் உங்களுக்கு இந்த காரணத்தை உதாரணத்தை நான் சுட்டி காட்டுறேன்னா, 4 வருஷம் முன்னாடி நீங்கள் திமுக கை காட்டினீங்க, திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சார பின்னாடி வியூகத்தை வகுத்தீங்க. அப்போ 4 வருடங்களுக்கு முன்பு திமுக என்ற கட்சியை பற்றியே தெரியாத பிரசாந்த் கிஷோர், திமுக என்னவென்றால் தெரியாதவே ஆதவர்ஜுன் ஏன் வேலை பார்த்தீங்க? என்ன நோக்கம்? பேமெண்ட் டீலில் உங்களுக்கு ஏதாவது குளறுபடி வச்சிட்டாங்களா? நீங்கள் கேட்ட தொகை தரலையா? இல்லை நீங்கள் கேட்ட கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை கேட்ட எம்பி எம்எல்ஏ உங்களுக்கு கிடைக்கலையா? என்னெல்லாம் கேட்டீங்க, என்னெல்லாம் கிடைக்கல? ஏன் திமுக மேலே உங்களுக்கு கோவம்? ஏன்னா விஜய்க்கு இது நாளைக்கு போய் சேரணும். ஏன்னா இவங்க என்ன டீலில் வராங்க, அந்த டீலை இதோட செஞ்சு கொடுக்கலாம், விஜய்க்கு நாளைக்கு கை இப்படி காட்டுவாங்க. ஸோ ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு ஆதாயம் இருந்துச்சு, எம்பி சீட் கொடுக்கலங்கிற ஒரு கோபம் இருக்குது. பிகேவுக்கு என்ன சார் கோபம் டிஎம்கே மேலே? சொல்லணும்ல, அவர்
கரப்ஷன் என்ன சொல்லணும்ல. இப்போ ஓவரால் இந்தியாவில் ஒஸ்ட் கவர்னன்ஸ் ஃபார் கரப்ஷன்றாரு சொன்னாரா இல்லையா? இவர் ஆட்சிக்கு கொண்டு வந்த கட்சி அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன், அந்த ஊழல் என்னன்னு சொல்லணும்ல. சரி, அவர் சொல்லலை, தலைவர் சொல்லணும்ல. யாரு? விஜய் அவர்கள். ஏன் சொல்ல? பயம், அச்சம், இன்னும் எத்தனையோ இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தில் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் ஏன் 2 பேரும் கைகோத்து கொண்டு விஜயை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? இந்த கேள்வி இன்னைக்கு கூட நான் கேட்கறது, என்னை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வரலாம், கடுமையான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வரலாம். ஆனால் ஒரு நியாயமான சிந்தனைக்கு வழிவகுக்கிறேன். திமுகவை அதிமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் தயாராக இருந்தால் அவருடைய கொள்கை திட்டம் இன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பின்னாடி இருக்கிற 2 பேர், ஆதவ் அர்ஜுன் அண்ட் பிரசாந்த் கிஷோர், யாருடைய பின்னணியில் செயல்படுகிறார்? இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமான கட்டம், முக்கியமான ஒரு கேள்வி. இவர்கள் பின்னால் இருப்பது யார்? யார் சார் இருக்காங்க? பாஜகவா? அதிமுகவுடன் விஜய் கட்சியை கொண்டு வந்து சேர்ப்பதில் நாளைக்கு தடையாக இருக்க பொருள் யார்? ஆதவ் அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர். கண்டிப்பாக அந்த டீல், அதிமுக விஜய் வரலன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா, பாஜக வகுத்து கொடுக்குற திட்டத்தின்படி விஜய் தனியாக நினைப்பார். பாஜக அதிமுகவோட வரத்துக்கு தயாராக இருக்கு. ஆமாம். அப்போது விஜய் அங்கே போயிட்டாருன்னா பாஜக அங்கே இடம் இருக்காது. ஓகே. ஏன்னா ஆதவர்ஜன் சொல்கிறார்ல, வெறும் 40-45க்காக நிற்க மாட்டோம், நாங்கள் வந்து கட்சி தொடங்கலை. என்ன அர்த்தம்? அதிமுக 40 சீட்டு கொடுக்குறேன்னாங்களா? 40-45 சொன்னது யாரு? எடப்பாடி சொன்னாரா சார்? சார் எனக்கு தெரியல சார். இல்லை, அதுதான் அப்போ இண்டிகேஷன் வந்திருக்கு. ஓகே, 40-45 தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே கிடையாது. அப்போ பேரத்தை நீங்கள் உயர்த்துறீங்க. 45க்கு நாங்கள் சரிப்பட்டு வர மாட்டோம், எங்களுக்கு 90 இல்லை 117, ஆட்சியில் 2.5 வருஷம் என்ன வேணா டீல் போடலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் தான் இந்த அடுத்த ஆட்சி தீர்மானிக்க போகிறது என்று அண்ணாமலை சொல்கிறார், அன்புமணி சொல்கிறார், எல்லோரும் நினைக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் தான் அடுத்த முறை 2026 ஆட்சியை வந்து அலங்கரிக்க போகிறதுன்னு. அந்த அடிப்படையில் விஜய்க்கு வேப்பல் அடிச்சு நீங்கள் இறங்கி வராதிங்க. ஓகே, இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் வீக் ஆயிடுவீங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்கள். உங்கள் கட்சிக்கு நாங்கள் நிறைய பேர் கூப்பிட்டு வரோம். அவர் வந்து ஏற்கனவே பாஜகவுடைய அசைன்மெண்ட் என்ன? திமுக கூட்டணிந்து விசிகாவை உடைப்பது. அதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் பயன்பட்டார் என்பது என்னுடைய சந்தேகம் மட்டுமல்ல, பலருடைய சந்தேகம். ஏன்னா அந்த விசிகாவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க? ஆதவ் அர்ஜுனுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்றது மட்டுமல்ல, திருமாவளவனே சொன்னார், ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சில் உள்நோக்கம் இருக்கிறது. அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக கூட்டணியில் உடைத்து வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் ஆதவ் அர்ஜுன் நோக்கம். அன்னைக்கு அவர் நோக்கம் எடுபட்டதா, அது வந்து பலனளிக்குமான்னு எனக்கு தெரியல அன்னைக்கு. ஆனால் 2026 எப்படி கூட்டணி அமைய போகிறது, அதை யார் முன்னிறுத்த போகிறார்கள், இதெல்லாம் கூட்டி கட்சி கணக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திகளுக்காக இந்த 2 பேரும் வேலை செய்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார், அதாவது அதிமுகவும் விஜயும் சேர்ந்துடக்கூடாதுன்னு பாஜக ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்காங்க போல இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு த்ரெட்டா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் பாஜகவுக்கு இருக்கா? என்னங்க, திமுக ஒரு அணி, ஆமா, அதிமுக ஒரு அணி, விஜய் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, இப்படி 4 அணிகள் அமைகிறது. உதாரணத்துக்கு பாஜக யார் கூட போவாங்க? ஒரு அதிமுக சேர்க்கலன்னு வச்சுங்களேன், தனியாக நிற்கணும். 5ஆவதாக ஒரு அணி ஆகும். ஆமாம், 5ஆவது அணியாக நின்றால் அப்படியே வரிசைப்படி 2026 ஆட்சி அமைப்பு திமுக அதிமுகவா விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் 2 விட்டுருங்க, 3வது விஜய் இருப்பாரா, 4வது நாம் தமிழர், 5வது பாஜக. அப்போ 5வது இடத்தில் பாஜக என்றால் எத்தனை பெரிய அசிங்கம். ஓகே, இவ்வளோ பெரிய சிக்கல். மத்தியில் 3 முறை ஆட்சி பிடிக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை. அடுத்து நடைபெறுகிற சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏ கூட இல்லை, எல்லா இடத்துலையும் 5வது இடம், டெபாசிட் போயிடும், நோட்டோக்கு கீழே வந்துருவாங்க. எவ்வளோ அசிங்கம். ஸோ அதனால பாஜக இப்பே களமாடுகிறது. விஜயும் அதிமுகவும் சேர்ந்து விட்டால் நமக்கு ஆபத்து. ஆபத்து மட்டுமில்ல, மண்ணோட மண்ணா போயிடும் பாஜக. ஓகே, சிக்கலா போயிடும். அப்போ இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு, அண்ணாமலையுடைய உழைப்பு, கேரளாலேயே வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாறி மாறி இருக்கிற அந்த இடத்துல ஒரு எம்பி ஜெயிச்சிட்டோம். திருச்சூர்ல தமிழ்நாட்டில் ஒரு எம்பி ஜெயிக்க முடியலங்க. யோசித்து பாருங்க. எம்எல்ஏ விட்டுருங்க,
எம்எல்ஏ கூட்டணிக்காக வந்தது, தனியாக நின்று அதுவும் கந்தல். யோசித்து பாரு, இந்த மாதிரி காலகட்டத்தில் பாஜக விளையாடுவதற்காக 2 பேர் அனுப்பியிருக்கிறது. அந்த 2 பேர் ஆதவ் அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர் என்றால் அது மிகையில்லை, அல்லது நீங்கள் நம்பாவும் கூட இருக்க முடியாது. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மயக்கத்தில் தான் இருக்கு. என்ன பாஜக அசைன்மெண்ட்டா அப்படிங்கிறத வந்து அது வந்து காலங்கள் தான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சார். அதாவது நாங்கள் 40 சீட்டு 45 சீட்டுக்கு நாங்கள் வந்து போக மாட்டோம், நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சின்னு வந்து ஆதவ் அர்ஜுனா ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. நீங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி அவர்கள் விஜய்க்காக காத்து கொண்டு இருக்கிறாரு ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டீல் போடுறாங்களா சார்? அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு பாதி சீட்டு கொடுங்க, 2.5 வருஷம் டென்யூர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை அதிமுக தரப்பு கிட்ட விஜய் தரப்பு வச்சிருக்காங்களா என்ன? விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அது 8, 10, 12, 14 தெரியாது, தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் அவரை வந்து நீங்கள் 2 விஷயம் விஜய் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. விஜய் வந்து விஜயகாந்தாக இருக்க போகிறாரா, அல்லது மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து காணாமல் போகிறாரா? 2 விஷயம். ஒவ்வொரு 5 வருடமும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஆட்சியில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்களா இல்லையா தெரியாது, அதிகாரத்தில் நீங்கள் வந்து இருக்க போறீங்களா இல்லையா தெரியாது. ஆனால் குறைந்தது ஒரு 20, 25, 30, 40 எம்எல்ஏக்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு பிரகாசமாக. அதற்கு நீங்கள் 2 பெரிய கட்சிகளை வந்து பகைச்சிக்கிட்டு 40 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. திமுக அதிமுக பகச்சிக்கல அந்த கூட்டணி இல்லாமல். ஆமாம், கஷ்டம். சீமானாலே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா வாக்கு சதவீதம் வச்சுக்கலாம், 8, 10, 12 வச்சுக்கலாம். ஆனால் அது யாருக்கு பாதிப்பு, எப்படி வரப்போது நமக்கு தெரியாது. ஸோ விஜயுடைய பிரதானமான நோக்கம் நீங்கள் வந்து தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்வதற்கு குறைஞ்சது ஒரு கட்சி ஆரம்பித்தா 15 வருஷம். ஆமாம். அதிமுக திமுகவுடைய இந்த அரசியல் தந்திரங்களை, பொருளாதார பலத்தை, அந்த தேர்தல் நுணுக்கங்களை, எப்படி பூத்தில் உட்காந்து வேலை பார்க்கணும், எப்படி பணம் கொடுக்கணும், எப்படி ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆகும். 3 தேர்தலை சந்திக்கணும். நீங்கள் அது எல்லாம் வெளிப்படை தான், நம்ம எல்லாம் உடைச்சிடறோம். திமுக எவ்வளோ பணம் கொடுத்துச்சு, அதிமுக எவ்வளோ பணம் கொடுத்து, அதையெல்லாம் கடந்து இந்த பூத் கமிட்டி புக் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாக்காளர்களை சரிபார்த்து கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய கலை. திமுக வட்ட சில ஆளுக்கு தெரியும், இவர் நமக்கு ஓட்டு போடுவார், இவனுக்கு ஓட்டு போட மாட்டாரு, இவருக்கு நமக்கு பேசினா ஓட்டு போடுவார், காசு கொடுத்தா ஓட்டு போடுவார், வட்ட சில ஆளுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. ஈரோடு கிழக்கு சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலை எப்படி திமுக அணுகியதுன்னு அங்கே இருக்கிற விஜய் கட்சியினர் ஒரு 10 பேர் கூப்பிட்டு பேட்டிடுங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க, அது சரியில்லை நான் சொல்கிறேன். இந்த முறை வாக்கிய வாங்கு எப்படின்னு நான் எனக்கு தெரியும். என்ன ஒரு ஓப்பன் சேலஞ்ச், யாராவது சொல்கிறாங்களா எங்களுக்கு தெரியுன்னு, அவங்கள கூப்பிட்டு பேட்டிடுங்க. நான் தனியாரில் நான் உட்கார வச்சுருக்கேன், அப்படியே கேமரா அந்த பக்கம் ஓட்டும், எங்கிட்ட பேட்டிடுங்க, 2த்தையும் ஒளிபரப்புங்க, மக்கள் மன்றத்துக்கு விட்டுருங்க, எது சரின்னு பார்ப்போம். அதனால் இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு விஜய் கட்சியினருக்கு நமக்கு வந்து நம்ம இதுக்காக சொல்ல, அவங்கள வந்து ஒரு தரக்குறைவாகவோ மற்ற ரகமாகவோ அவள் தகுதியற்றவர்களோ சொல்ல. ஆனால் இந்த திமுக அதிமுகவுடைய போட்டி போடுவதற்கே உங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போது ஏன் பிரசாந்த் கிஷோர் நேக்கா ஒதுங்கினார் சொல்லுங்கள்? நான் வந்து தேர்தல் வகுப்பாளர் இல்லை, என் நண்பர் தமிழ்நாட்டின் நம்பிக்கை சொல்லிட்டு போனார். சும்மா சொல்லுங்களேன், என்னோட கெஸ் நான் சொல்கிறேன். அடுத்த எலெக்ஷனில் யாராவது வந்து நமக்கு ஒர்க் பண்ணணும், அவங்க இந்த முறை விஜய்க்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ண முடியாது. அப்படிலாம் கூட கிடையாது. விஜய் வந்து தோற்று போயிடாரு, அவர் எதிர்பார்த்த நம்பர்ஸ் வரல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு பார்த்தீங்களா, பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணி விஜய் தோத்துட்டாரு, அது ஒரு ஜெயிக்கிற வழிக்கு தான் நீங்கள் பெரிய ஆளு. மோடியை நான் பிரதமர் ஆக்கினேன், ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கினேன், மம்தாவை முதல்வர் ஆக்கினேன் தான் நீங்கள் பெரிய ஆளு. நீங்கள் உங்கள் ஊரில் சொந்த ஊருக்கே நீங்கள் தேர்தல் வியூகத்தை கற்றுக் கொடுத்த நீங்கள் 4 தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் டெபாசிட்டு, மற்ற 3 தொகுதியில் அவுட்டு, டெபாசிட் காலி. அப்போது ஊருக்கெல்லாம் வித்தை கற்றுக் கொடுத்தாலும் ஏன் ஜெயிக்கலன்னு கேள்வி வரல. அதனால் உஷாரா நான் தான் வந்து தேர்தல் வியூகப்பாளர், ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த படையப்பா படத்தில் வரும்ல, மாப்பிள்ள அவர் தான், ஆனால் அவர் போட்டு அவரது இல்லை அந்த கணக்கு. மேடை ஏறிட்டாரு, நான் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என் நண்பர்ன்ட்டார். சரி, நான் கேட்குறேன்,
அப்படி என்ன விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு பாண்டேஜ்? பீகார்லேருந்து வந்து இந்த மேடை ஏறி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன பாண்டேஜ்? சும்மா வந்துடுவீங்களா? சும்மா வருவாரா? அப்படி என்ன நட்பு? இவர் படத்தை தயாரிச்சாரா? இல்லை. இல்லை இவர் தமிழ்நாட்டில் எங்கேயா படித்தாரா? விஜயோட படித்தாரா? இல்லை. விஜயோட ஃபேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிளைம் பண்ணியிருக்காரா? இல்லை. ஆதவ அர்ஜுன் எது கூட்டு வர்றாரு? எது கூட்டு வந்தார்? திமுக கூட்டு வந்த மாதிரி இங்கேயும் கூட்டு வந்திருக்காரு சார். எல்லாம் பேமெண்ட். பணம் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே சாத்தியமில்லை. அதனால் எனக்கு தெரிந்தவரை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஒன்று, நான் தேர்தல் வகுப்பாளர் இல்லை, வெற்றி பெற்றால் தமிழ் பேசுவேன். ஏங்க நான் சொல்கிறேங்க, 2026 140 இடத்துல டிவிகே ஜெயிக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காரு. நான் வரல, ஆனால் அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நேற்று பேசினேன். அவர் சொன்னது கேட்டு மலைச்சு போயிட்டேன். திமுக அதிமுகலாம் துண்ட காணும் துணி காணும் ஓட போகுது சொல்ல வேண்டியதுன்னு. இதுதான் பிரசாந்த் கிஷோரோட டீல். அவருக்கு நல்லா தெரியும். பேமெண்ட்டுக்காக வந்தார், பேசினார், கிளம்பி போயிருக்கார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ வரைக்கும் ரெண்டாம் ஆண்டு விழா முடிஞ்சிருக்கு. இப்போதும் எடப்பாடி வந்து விஜய் வந்துருவாருன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரா சார்? அரசியல் எதுவும் சாத்தியம். அதாவது நீங்கள் இன்னொன்று சொல்கிறார், ஆதவ அர்ஜுன் சொன்னார்னு நினைக்கிறேன். நாம தான் வந்து இன்னும் 62 வாரங்களுக்கு எதிர்கட்சின்றார். நீங்கள் அதிமுக எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கு? 77 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவர் சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா சொல்லுங்க? எப்படிங்க நீ வந்து மீதி இருக்கிற இந்த மாதங்களுக்கு வாரங்களுக்கு எதிர்கட்சியாக இருப்பீங்க? அதிமுக இடத்துல நாங்கள் குறி வைக்கிறோன்னு சொல்லாம சொல்றாரா ஆதவ அர்ஜுன்? சொல்லாம சொல்றது குறி வைக்கிறதுல எங்க எதிர்கட்சியில் என்ன பண்ணீங்க? ஒரு ஆக்டிவ் அரசியல் பண்ணுவோங்கிறாரு. என்ன ஆக்டிவ் அரசியல் பண்ணீங்க? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. பரந்தூருக்கு போனாரு, அதுக்கப்புறம் மழை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணாரு. மற்றபடி ஒரு ஆக்டிவ் அரசியல் விஜய் பண்ணல. அதாவது அதிமுகவே எதிர்கட்சியா சரியா செய்யலன்னு சொல்லி பாஜக கிளைம் பண்ணுது. ஆமா, திமுக விசஸ் பாஜக கொண்டு போயிட்டு இருக்கு. டெய்லி பஞ்சாயத்து திமுக விசஸ் பாஜக. அதிமுக இடம்னு பாஜக அண்ணாமலை கிளைம் பண்றாரு. இப்போ இவங்க 2 பேரை பின்னாடி தள்ளிட்டு நாங்க தான் எதிர்கட்சி மீதி இருக்கிற மாசத்துக்குன்றாரு. எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ அவர் வருவாரா வரமாட்டாருன்னு ஓகே. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வெற்றி கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்காரு. அந்த இடத்திற்கு யாரெல்லாம் கூப்பிட்டு சேர்க்க போறா நமக்கு தெரியாது. விஜய் வருவாரா வரமாட்டாரா, இல்லை விஜய் வரவிடாமல் தடுக்க போவது யார்? இது 3 முக்கியமான கேள்வி. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குமா? ஆதவ அர்ஜுன் வந்து அவரோட அசைன்மெண்ட் வந்து பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டாமல் இருக்கார். விடுதலை சிறுத்தை கட்சி எப்படியாவது பெயர்த்து கொண்டு போய் விஜயோட கூட்டணியில் சேர்க்கணும். விஜய் அதிமுக இருந்தாலும் போய் சேர்ப்பாரா தெரியாது. இல்லை அதிமுக கூட்டணிக்கு திருமணம் பண்ணால் அவர் மீது அந்த சமூக மக்கள் அல்லது பொது நடுநிலை வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? அவர் வந்து நம்பகமற்ற தலைவராக பார்ப்பாங்களா? திரும்ப இப்போ ஆசிலேஷனில் இருக்காரா சார்? திமுக கூட போகலாம் பயணிக்கலாமா வேணாமாங்கிற ஆசிலேஷனில் இருக்காரா என்ன? அப்படி கிடையாது. தென் மாவட்டத்தில் விட, டெல்டா விட, கோவையை விட, அந்த மேற்கு மண்டலத்தை விட வட மாவட்டங்களில் அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி விஜய் கைப்பற்றி விடுவார் என்ற அச்சத்தில் திரும்ப இருக்கிறார். ஓ ஓ ஓ அதனால் விஜய் எங்கே போனாலும் இந்த விசிகா போவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா திருமாவளவில் வெளிப்படையாக ஒரு இடத்துல பகிர்ந்திருக்கார். எங்களுடைய வாக்கு வங்கியை அவர் வந்து வாங்கி விடுவார், சாப்பிட்டு விடுவார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அச்சம் இருக்கு. ஸோ அதனால் நமக்கு உண்மை தெரியாது. இந்த ஒரு எங்கள் கருத்து கணிப்பு எடுத்து இவரு எடுத்திருப்பார். யாரு? திருமாவும் எடுத்துருக்கலாம், ஆதவ அர்ஜுன் எடுத்துருக்கலாம். எடுத்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இல்லை எடுத்து விஜய் ரசிகர்கள் இடத்துலலாம் வந்து நீங்கள் யாருக்கா ரசிகர்களா இப்படி ஒரு கேள்வி பதில் போதுன்னு வச்சுங்களேன். கொஸ்டினர் கருத்து கணிப்பு இந்த படிவத்தில் நான் விஜய் ரசிகர் அப்படின்னு போட்டு, ஆனால் என் ஓட்டு யாருக்கு கடந்த ஓட்டு போட்டீங்க? திருமாவளவன். அப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் இருக்கும். ரஜினி ரசிகராக இருப்பார், திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு போட்டுப்பார். ரஜினி அரசியலுக்கு வந்தால் அந்த ஓட்டு ரஜினிக்கு போகும். இதுதான் தியரி. இந்த கருத்து கேட்பு அந்த படிவத்தில் ஒருவேளை அப்படி ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை வந்து பார்த்துட்டு காமிச்சிருக்கலாம். அதனால தான் திருமணம் அச்சப்படுகிறதா தெரியல. பட் அதற்காக எல்லா விடுதலை சிறுத்தையுடைய உறுப்பினர்களோ இல்லை குடும்பத்தினரோ விஜய்க்கு ஓட்டு போடவும் சொல்லலை. ஒரு அச்சம் திருமாவுக்கு இருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாலே இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. பலரும் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே டிவிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வச்சாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பாதிக்கு பாதி சீட் கொடுங்க, பாதிக்கு பாதி டென்யூர் கொடுங்கிற கோரிக்கையெல்லாம் அதிமுக கிட்ட வச்சாங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது உறுதியாக.
கேட்பதற்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வெறும் 5 அமைச்சர், ஒரு 45 எம்எல்ஏ துணை வேண்டாம், துணை முதலமைச்சர் வேண்டாம், எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரேஷியோ கொடுங்க. ஓகே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போது இருக்கிற இந்த பிம்பம் பிரசாந்த் கிஷோர் சொன்னது, ஆதவ அர்ஜுன் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் கட்சி 40-45 வரமாட்டாங்க. 117 கேட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனால் 70-75 போய் நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கிடலான்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க. எடப்பாடி கொடுப்பாரா 70? பாஜக எவ்வளோ கேட்டாங்க? பாஜக 90 கேட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாரு? 20+ தான் நினைக்கிறேன். 20 கூட தரல. 20 கூட தரல. ஆமா. எத்தனை எம்பி கேட்டாங்க? 10 இரட்டை இலக்கத்தில் கேட்டாங்க. ஆமா. 5-6 கொடுத்தாரு. சரியா? எடப்பாடி எப்படி சீட்டை ஷேர் பண்ணுவாருன்னு நமக்கு ஏற்கனவே உதாரணம் இருக்கு, எக்ஸாம்பிள் இருக்கு. ஆகப்பெரிய கட்சி பாஜகவுக்கு எப்படி டீல் பண்ணாருன்னு தெரியும். பாஜக எப்படி டீல் பண்ணாருன்னு தெரியும். ஆகப்பெரிய பாஜகவுக்கு எப்படி சீட் ஷேர் பண்ணாருன்னு தெரியும். கேட்டதை கொடுக்கல. விஜய் வந்து இன்னும் அன்ப்ரூவ்டு. அவருக்கு நம்மளாம் சொல்லலாம் ஓட் பேங்க் இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு. அதிமுகவும் லேஸ்பட்ட கட்சியில் அவங்களுக்கும் பெரிய ஓட் பேங்க் இருக்கு. சர்வே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எத்தனை கிளைக்கழகங்கள், எத்தனை உறுப்பினர்கள். இப்போ ஒன்றும் வேண்டாம், அதிமுகவில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கையாண்டுருக்காங்க. ஊருக்கு இப்போ பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அந்த பொறுப்பாளரில் கார்டு கொடுக்குற ஒரு விஷயம் போடுற உறுப்பினர் கார்டு அருமையாக செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊரில் எத்தனை பேர் உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களுக்கு கார்டு போய் சேர்ந்துருக்கா, அதை தேர்ட் பார்ட்டி மூலியமாக வெரிஃபை பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் ஒரு 60 பேர் உறுப்பினர், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 60 பேர் 40 பேர் இருக்கிறாங்கன்னா, இந்த 40 பேர் ஒரு 10 பேர் நம்பர் வாங்கி ஒரு இடத்துல ஃபோன் பண்ணுறாங்க. உங்களுக்கு கார்டு வந்திருக்கா, புதிய கார்டு வந்திருக்கா, அது என்ன போட்டிருக்காங்க எல்லாம். ஸோ அதிமுகவும் சர்வே எடுப்பதிலும் வெரிஃபிகேஷன் செய்வதிலும் இன்னும் குறைச்ச கட்சி கிடையாது. அதனால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீட்டு கேட்டால் எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு. ஓகே சார். காளியம்மாள் தாவேக்காவுக்கு வந்துருவாங்க. ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மருதுலகராஜ் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்துருவார். இப்படின்லாம் பல விஷயங்கள்லாம் பேசப்படுச்சு. ரஞ்சனி நாச்சியார் மட்டும் தான் தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. ஏன் சார் காளியம்மாள் அவர்களும் மருதுலகராஜ் அவர்களும் போய் சேரலை? ரஞ்சனி வந்து மேடை ஏறி சேர்ந்தாங்களா? மேடை ஏறி போய் சேரலை, உள்ளே போயிட்டாங்க, வாலண்டியராக போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிந்தவரை இணைப்பு விழான்னு வச்சா இந்த 2வது ஆண்டு தொடக்க விழா வந்து ஒரு மாதிரி கலகலத்து போயிடும். இந்த இணைப்பு விழா நோய் காளியம்மாள் அப்படி போயிடும், மைலேஜ் மருதுனா அப்படி போயிடும். அதனால் அது வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துருக்கலாம். ஓகே. அதனால் இணைப்பு விழா இல்லாமல் முடிச்சிருப்பாங்க. ஓகே சார். காளியம்மாள் தாவேக்காவுக்கு போகிறாங்களா திமுகவுக்கு போகிறாங்களா சார்? எல்லா பக்கமும் பேசி கொண்டிருப்பதாக தகவல், எல்லா கட்சியும் உங்களுக்கு டிமாண்ட் வைப்பதாக தகவல். எங்கே சார் போக வாய்ப்பு இருக்குது? இதில் கொடுமை என்னென்னா, திமுக பக்கம் போவதாக நேற்று ஃபுல்லாக ரூமர், விஜய் பக்கம் போவதாக அதுக்கு முன்னாடி ரூமர், அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். விஜய் பக்கம் ஜானவி சமி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவில் இப்போ யாருக்கு மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுக தொண்டன், அது எப்படி ஆரம்ப கால விசுவாசி 70 வருஷம் 60 வருஷம் 50 வருஷமாக இருக்கிற திமுக தொண்டனுக்கோ திமுக குடும்பத்துக்கோ சத்தியமாக மரியாதை கிடையாது. வேற மாற்று கட்சியிலிருந்து வந்தால் மரியாதை. அதுவும் மாற்று கட்சிக்கு ஆதரிக்கிற நபர் வந்து பாராட்டி பேசினால் மரியாதை. நேற்று வரை கலைஞர் குடும்பத்தை, ஸ்டாலினை, உதயநிதியை எவ்வளோ வல்கரா, எவ்வளோ மோசமாக, எவ்வளோ இழிவாக திட்டினாலும் பரவாயில்ல, சேர்ந்துக்கலாம். எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, பதவியும் கொடுத்துருக்காங்க சார், பல பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. காளியம்மாள் திமுகவில் சேர்ந்தால் எம்பி பதவியா, எம்எல்ஏவா, மீன் வாரிய தலைவரா, இப்படி ஒரு போட்டிருக்காரு ஒருத்தர். திமுகவில் ரொம்ப காலமாக இருக்கார், அவர் போடுறாரு. அப்போ என்ன பேசி முடிச்சிட்டாங்க. ஆமாம், ஒருவேளை முதலமைச்சருடைய பிறந்த நாளில் காளியம்மாள் திமுகவில் சேரலாம், அல்லது மார்ச் 3ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தின் போது சேரலாம் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இல்லைங்க, விஜய் கட்சி. அதாவது திமுகவில் எப்படிப்பட்ட டீல் செய்யப்படுது அப்போ யோசித்து பாருங்க. அந்த ஒரு வேளை நான் காளியம்மாள் அங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகே, அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறத நம்பலை, ஒருவேளை அது நடந்து விட்டால் ஹைபாத்திகேட்டட் கொஸ்டின் தான் என்ன. ஆனால் நீங்கள் ஒருவேளை அந்த அம்மா அங்கே சேர்ந்து மீன்வளத்துறையினுடைய வாரிய தலைவர் பதவி வாங்கிவிட்டால் ஒரிஜினல் நாகப்பட்டினம் திமுககாரன் எப்படி இருப்பான்? மண்ட வருத்தம் தான். ஏற்கனவே நாகப்பட்டினம் வந்து விசிகாக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அதெல்லாம் விட்டுருங்க.
நேற்று வரை நீங்கள் உங்கள் திமுகவை இப்படி கடுமையாக நீங்கள் மாற்றுக் கட்சியினரை சேர்த்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வதெல்லாம் நாகரிகம் அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உடனே வந்த உடனே பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி எழுதுகிறாங்க திமுகலையே. உச்சகட்ட அதிருப்தி. நீங்கள் நாம் தமிழர் சீமானே உங்களுக்கு பிடிக்கல, அந்த கட்சியிலிருந்து ஒருவேளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்படிலாம் பதவி கொடுப்பார்கள் என்ற அக்ரிமெண்ட் போட்டு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஒரு வாரிய தலைவர்லாம் டீல் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், திமுக இருக்கிற உண்மையான தொண்டர்கள் வெறுத்து போவார்கள். சத்தியமாக ஓட்டே போட மாட்டான். தோப்பு வெங்கடாசலத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கே ஒருத்தர் லோக்கல் இருக்கிற நிர்வாகி வந்து பதவியே ராஜினாமா பண்ணிட்டார். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்கிறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கட்சிக்கு வந்து உடனே பதவி கொடுத்தா எப்படி ஏற்றுப்பாங்க? இது இந்த 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 தோப்பு வெங்கடாசல விவகாரமாகட்டும், இல்லை மற்ற கட்சியில் சேர்த்துக்கொண்டு என்ன பதவி கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து திமுக நிர்வாகியை தொண்டனை சோர்வடையே செய்துவிடும். விஜய் கட்சியுடைய 2வது ஆண்டு விழா பற்றி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.